வணக்கம் சகோ, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரீயாக மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்கான கோர்சஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்சஸ் என்னென்னன்ற டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் கிராம் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணதுமே நீங்கள் உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்து கோர்ஸஸை என்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம சேனலில் டாப் மோஸ்ட் ஆன்லைன் கோர்சஸ் லைக் யூடமி, கோர்சரா, IBM, இன்ஃபோசிஸ், மைக்ரோசாஃப்ட், லிங்க்டின் இந்த மாதிரி டாப் மோஸ்ட் ஆன்லைன் கோர்சஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் கோர்ஸாக NIT அண்ட் IEEE ப்ரொவைட் பண்ணுற ஃப்ரீ டீப் லேர்னிங் மிஷின் லேர்னிங்கான கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது NIT சுராத்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னா அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் கீழே 2 weeks ஆன்லைன் சம்மர் ஸ்கூல் ஆன் மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் ஃபார் ரிமோட் சென்சிங் அப்ளிகேஷன்ற நேமில் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த PDF சிங்கிள் பேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த PDFல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 weeks ஆன்லைன் கோர்ஸ் ஆன் மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் ஃபார் ரிமோட் சென்சிங் அப்ளிகேஷன்ஸ்க்கான கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. June 5லேருந்து 16 வரைக்கும் 10 daysக்கு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் கொங்க உடனே என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கோர்ஸ்க்கு வந்து லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் வந்து June 28 க்ளோஸ் ஆகுது. ஸோ வீடியோ பார்க்குறவங்க உடனே என்ரோல் பண்ணிக்கோங்க. இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கூகுள் ஃபார்ம்ஸில் தான் ஃபில்அப் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் டேட் June 28க்குள்ளே என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு செலக்டட் பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு மெயிலில் வந்துடும். ஜூலை 1 ஜூலை 2 வந்து ப்ரீ ஸ்கூல் மீட்டிங் வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயிலில் வரும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. NIT IEEE கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த 12 days கோர்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட்கோங்க உடனே என்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கில்அப் அப்படின்ற NASSCOMோட எஜுகேஷ்னல் வெப்சைட் தான் ஸ்கில்அப். ஸோ இவங்க உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃபவுண்டேஷன்ஸ்க்கான ஃப்ரீ கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேஷனும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி என்ரோல் பண்ணலாம் அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன கற்றுக்க போகிறீங்க எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. AI ட்ரெண்ட்ஸ், career opportunities and AIயோட impacts, Python as an AI tool and data visualization எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்யர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ஸ்கில்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்டு யாரெல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்டடாக இருக்குங்களோ எல்லாருமே என்ரோல் பண்ணிக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் எதுவுமே கொடுக்கல. ஸோ யார் வேணால் என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸில் டவுட்ஸ் இருந்தால் அதையும் படித்து பார்த்துக்கோங்க எப்படி என்ரோல் பண்ணுறதுன்னு. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% ஃப்ரீ ப்ரைஸ் 0 + GST கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ரோல் அப்படின்றதுல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சைன் அப் பண்ணணும். நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு என்ரோல் கொடுத்துக்கலாம். நான் டைரெக்டாக என்ரோலில் கிளிக் பண்ணுறேன். எனக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் லாகின் ஆர் சைன் அப் கேட்டிருக்கு. ஸோ சைன் அப்பில் பார்த்தீங்கன்னா கிரியேட் a நியூ அக்கௌண்ட், மெயில் ID, ஃபுல் நேம், பாஸ்வேர்ட் செட் பண்ணி சைன் அப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டைரெக்டாக கூகுள் அக்கௌண்ட்டும் கிளிக் பண்ணலாம். ஸோ டைரெக்டாக நான் கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக் எந்த அக்கௌண்ட் வேணால் கிளிக் பண்ணலாம். நான் கூகுள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா எனக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீன்னு இருக்கு இல்லையா, இந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் எல்லாமே பே பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயில் என்ன கிடைக்குது அண்ட் பெய்டில் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதும் எடுத்துக்கலாம். ஸோ பேசிக் பிளான் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். லைக் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ID அண்ட் ஃபோன் நம்பர் அண்ட் ஏஜ், ப்ரொஃபஷன், கண்ட்ரி அண்டு மேலாக ஃபீமேலாக இது எல்லாமே ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு செக் அவுட் தான். ஸோ இதில் வந்து டேரெக்டாக உங்களுக்கு கோர்ஸ் என்ரோல் ஆகிடும். லோட் ஆகிட்டுருக்கு இப்போ கோர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ரோல் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் கோர்ஸில் கிளிக் பண்ணி நீங்கள் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வெல்கம், சிலபஸ், கிரேடிங் ஸ்கீம், லேப் எக்ஸசைசஸ், எக்ஸாம். ஸோ இதிலெல்லாம் போய் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கோர்ஸை வந்து எப்படி படிக்கணும் எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா பேஸ் கான்செப்ட்ஸ், AI ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ், பைத்தான், AI
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பைத்தான், டேட்டா விஜுவலைசேஷன் வித் பைத்தான் கொடுத்துருக்காங்க. கிரேடிங் ஸ்கீமை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லா குவிஸஸ் ஒரு டாப்பிக்கில் இருக்கிற குவிஸஸில் நீங்கள் 75% எடுக்கணும். ஃபைனல் எக்ஸாம் வந்து 100%ல் நீங்கள் 50% மார்க் எடுத்து பாஸ் ஆகணும். அதை வந்து அவங்க 25%ஆக கன்வே பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த 75+25 மொத்தம் சேர்த்து 70% நீங்கள் மார்க் எடுத்திருக்கணும். அதுதான் பாசிங்க்கு சர்டிஃபிகேஷனுக்கு உரிய மார்க். ஸோ இது ஒன்லி 1 attempt தான், திரும்பலாம் அட்டன் பண்ண முடியாது. முடிஞ்சால் இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் என்ரோல் பண்ணி வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எக்ஸாம் வந்து. ஸோ 1 time தான்றதுனால ஸோ எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரே தடவையில் அட்டம் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் 1 attempt தான் சொல்லியிருக்காங்க. 75% ஓவரால் ஆவரேஜ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸாம் வந்து டைம் லிமிட் கிடையாது, டைம் அலவுட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுமே 1 hour அந்த மாதிரி டைம் கம்மியாகிட்டே வரும் இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. ஸோ டைம் இருக்கும், நீங்கள் வந்து கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி நல்லாவே ஆன்சர் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். ஸோ இதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NASSCOM சர்டிஃபிகேட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் NASSCOMோட சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சர்டிஃபிகேட்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். 24 to 48 hours சர்டிஃபிகேட் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் அப்லோட் ஆகிடும். டேஷ்போர்ட்லேயே நீங்கள் கிளிக் பண்ணி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் உடனே என்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். லிமிட்டட் டைம் தான், எப்போ வேணால் எக்ஸ்பைரி ஆகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு கிராம் எவ்ரிதிங். தேங்க்யூ.